முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமழான் மாதத்தில் நோன்பு நோற்ற விதம் முஸ்லிம்களுக்கு மிகச் சிறந்த முன்மாதிரியாகும். அவர்கள் நோன்பை வெறுமனே உணவையும் நீரையும் தவிர்ப்பதாக மட்டும் பார்க்கவில்லை, மாறாக அது ஒரு ஆன்மீக பயிற்சி மற்றும் நற்செயல்களை அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பாக கருதினார்கள். இதற்கான ஹதீஸ் ஆதாரங்களுடன் விளக்கமாக பார்க்கலாம். சஹர் அதிகாலை உணவு சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் அளித்தல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவை உண்பதை ஒரு சுன்னத்தாக கருதினார்கள். நோன்புக்குரிய ஒரு அருள்வளம் பரக்கத் சஹர் உணவில் இருப்பதாக கூறினார்கள். ஆதாரம் அனஸ் இப்னு மாலிக் ரலி அறிவிக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹர் செய்யுங்கள். ஏனெனில் சஹர் செய்வதில் பரக்கத் அருள்வளம் உள்ளது. சஹீஹ் புகாரி முஸ்லிம் சஹர் உணவை தாமதப்படுத்தி சுஹு தொழுகைக்கு சற்று முன் உண்பதும் அவர்களின் வழக்கம். இஃப்தார் நோன்பு திறப்பது செய்வதில் விரைவுபடுத்துதல். நோன்பு திறக்கும் நேரம் வந்ததும் எந்தத் தாமதமும் செய்யாமல் உடனே நோன்பு திறக்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆதாரம் ஷஹ்ல் இப்னு சத் ரலி அறிவிக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு திறப்பதை மக்கள் விரைவுபடுத்தும் காலமெல்லாம் அவர்கள் நன்மையிலேயே இருப்பார்கள். சஹீஹ் புகாரி முஸ்லிம் பேரீச்சம்பழம் அல்லது தண்ணீர் கொண்டு நோன்பு திறப்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கமாக இருந்தது. நோன்பு என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நோன்பு என்பது வயிற்றை மட்டும் கட்டுப்படுத்துவது அல்ல, மாறாக உடல் உறுப்புகள் அனைத்தையும் தீய செயல்களிலிருந்து காப்பது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆதாரம் அபூ ஹுரைரா ரலி அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் அதன் மூலம் செயல்படுவதையும் நோன்பு காலத்தில் கைவிடவில்லையோ அவர் உணவையும் பானத்தையும் கைவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்தத் தேவையும் இல்லை. சஹீஹ் புகாரி 1903 நோன்பு ஒரு கேடயம். நோன்பை ஒரு முஸ்லிமை தீய செயல்களிலிருந்தும் உலக இச்சைகளிலிருந்தும் நரகத்திலிருந்தும் பாதுகாக்கும் ஒரு கேடயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். ஆதாரம் அபூ ஹுரைரா ரலி அறிவிக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு ஒரு கேடயம். எனவே நோன்பு நோற்பவர் நோன்பு காலத்தில் மோசமாக பேசவோ முட்டாள்தனமாக நடந்து கொள்ளவோ கூடாது. யாரேனும் அவருடன் சண்டையிட்டால் அல்லது திட்டுவதானால், நான் நோன்பு நோற்றுள்ளேன் என்று 2 முறை சொல்லட்டும். ஷஹீஹ் புகாரி 1894 1904 ரமழானில் தர்மங்களை அதிகரித்தல். ரமழான் மாதத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். இது அருள்வளமிக்க மாதம் என்பதால் நற்செயல்களின் பிரதிபலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆதாரம் இப்னு அப்பாஸ் ரலி அறிவிக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் மிக தாராளமானவர்களாக இருந்தார்கள். மேலும் ரமழான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும்போது இன்னும் அதிகமாக தாராளமாக இருப்பார்கள். ஸஹீஹ் புகாரி 1902 தொடர்ந்து நோன்பு நோற்பதை விசால் தடுத்தல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை தொடர்ந்து நோற்பதை, அதாவது இஃப்தாருக்கும் சஹருக்கும் இடையில் எதுவும் உண்ணாமல் மறுநாள் நோன்பை தொடர்வது மக்களுக்கு தடை செய்தார்கள், ஏனெனில் அது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் தாங்கள் அவ்வாறு சில சமயங்களில் நோற்றார்கள், அதற்கு அல்லாஹ் தங்களுக்கு உணவளிப்பதாக கூறினார்கள். ஆதாரம் அனஸ் இப்னு மாலிக் ரலி அறிவிக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாலை தொடர் நோன்பு தடை செய்தார்கள். நபித்தோழர்கள், நீங்கள் விசால் செய்கிறீர்களே என்று கேட்டபோது, நான் உங்களைப் போன்றவன் அல்ல. நான் உண்ணவும் பருகவும் செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு உணவளிக்கிறான் என்று கூறினார்கள். ஸஹீஹ் புகாரி 1961 இந்த ஹதீஸ் ஆதாரங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமழான் மாத நோன்பை எவ்வாறு கடைப்பிடித்தார்கள் என்பதையும் அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு எப்படி ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்பதையும் தெளிவாக காட்டுகின்றன.